நீ எதெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறியோ, எதெல்லாம் நீ லவ் பண்றியோ, அதெல்லாம் உனக்கு வந்து ரொம்ப நல்லது தான் பண்ணும் ஆக்சுவலி. என்னைக்குமே காதலர்கள் தோக்கும், காதல் தோற்காது. ரொம்ப அழகான வார்த்தைடா சத்தியமா. ஐயோ நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். நீ தானே கேள்வி கேட்டிருக்க. இப்போ உங்ககிட்ட வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட என்னென்னலாம் குவாலிட்டி இருக்கணும்? அந்த பொண்ணு பொண்ணா இருந்தா போதும், அவங்க அவங்களா இருந்தா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணவே கூடாது. கரெக்டா? நான் எவ்வளவு நேரம் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நடிக்க முடியும் சொல்ல? அவங்க அவங்களாவே என்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஜாலியா இருக்கும். என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவங்க அவங்களா இருந்தாவே போதும். சரி, எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தான், என்னடா இவளும் இப்படி கேட்குறாளே அப்படின்னு நினைக்கிறதே. எப்போ கல்யாணம்? சேதுபதி என்ன சொன்னதுலேருந்து எல்லாரும் கேட்குற மாதிரி கீழே வர்றப்போ ஒரு அக்கா கேட்டாங்க, அதான் என்ன தம்பி எப்போ கல்யாணம் அப்படின்னாங்க. எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, எனக்கும் ஜாலியாக இருக்கணும்னு ஆசை இருக்கு. அதெல்லாம் தாண்டி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணு கூட முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது இப்போ என்னால் சத்தியமாக முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த பொண்ணுக்குமே எனக்குமே ஃபர்ஸ்ட் சண்டை இப்படி தான் வரும். ஸோ அதனால வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். உடனே கல்யாணம் பண்ணுமா என்ன சொல்லு? வேணாம். ஸோ வைஷு கிட்டது பிரகாரம் உங்களுக்கு கல்யாணம் இல்லாமல் எடிட்டர் இதை கட் பண்ணாதீங்க போடுங்க. தலைவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததுல ஹவ் யூ ஃபெல்? நான்லாம் மறந்துட்டு குதிச்சிட்டு இருந்தேன். நான்லாம் கபாலி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து இவிபியில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் போகிறப்பலாம் வந்து ஒரு நாள் உட்காந்து ரஞ்சித் அண்ணாட்ட சொல்லிட்டு அங்கே இதில் போயிருந்தப்போ ஒரு நாள் உட்காந்து அவர் மட்டுமே பேன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக அவர் உட்காந்து பார்த்துருக்கேன். என்றைக்குமே நம்ம ரொம்ப நம்புற இடத்துல தான் வந்து துரோகங்கள் வரவே ஆரம்பிக்கும். பயம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போலாம் வந்து யாரையுமே நம்ப தோணவே மாட்டேங்குது. நீ உடையலைன்னா உன்னால் உருவாகவே முடியாது. தயவு செஞ்சு பிரேக்கப்ஸை ஃபேஸ் பண்ணணும். ஆனால் அது எப்படி ஃபேஸ் பண்ணுறங்கிறது தான் இருக்குது. ஒரு பிரேக்கப் ஒரு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா நான் குடிச்சா சரியாயிருவா? சத்தியமாக கிடையவே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ஸ் டைரிஸ் வித் வைஷு ஷோவில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக சொல்லலாம். அண்ட் நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அண்ட் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரில. அண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கும்போது இது எப்போ முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் முடிஞ்சுது அப்படின்னு இருந்தது. பிகாஸ் ப்ராஜெக்ட் முடிஞ்சாலுமே எங்களோட பாண்ட் ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம். அண்ட் அது யாருன்னு நீங்கள் இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் ஐ genuinely have to welcome சபரி. எனக்கு டக்குன்னு பார்த்தா இந்த சின்ன வயசு பெப்சியுமா மாதிரி பேசுறீங்க. என்ன பண்றீங்க, கால் பண்ணுங்க சபோ நான் ஆங்கர். சாரி. ஆமா. ஸோ ஹாய்டா, வெல்கம். ஹாய், வெல்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்ன டீம் கேட்டதோ கண்டிப்பாக நான் வைஷுக்காக வரேன் அப்படின்னு சொன்னியம்மா. ஸோ அதுக்காகவே நான் கேட்கும்போது அப்பா என் ஃப்ரெண்ட் எனக்காக வரேன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரலன்னா அப்புறம் நீ ஃபோன் போட்டு கை ஊத்துவ. அதனால சரி, ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து உனக்காக ஒரு சூப்பரான கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படியா? ஆமா. ஸோ சபரிக்கு ஃபேம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ண ஃபேஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. ஸோ அந்த ஃபேஸ் எப்படி இருந்தது? அது இன்னுமே அந்த ஃபேஸ் அப்படிதான் இருக்கு. உண்மையா சொல்லக்கூடாது. இல்ல அது ஸ்ட்ரகிள் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எப்படின்னா ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அது நம்ம எல்லாருக்குமே பார்த்தது தானே. அது ஒண்ணும் இல்ல. இல்லடா, அப்போ வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ப்ரீத்திங் டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா? பட் ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு டேஸில் வந்து நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ், ஒரு சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அது நமக்கு ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்ஸாக தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, ஐயோ இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அது என்னன்னா ரொம்ப நம்ம பேசிக்கா இதெல்லாம் என்ன இருக்கும். பண்ண போறோம். எப்படி தெரியுமா? அப்போ வந்து பார்த்தேன்னா, இப்ப நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வொர்க் பண்ண சின்ன சின்ன மீடியாஸே இருக்காது. பேர் சொல்ல முடியாதுல்ல. இப்ப நிறைய மீடியாஸ் அங்க லோக்கல் சேனல் நிறைய இருக்கும். எல்லாத்துலயும் போய் ஆங்கர் எடுப்போம். எல்லாத்துலயும் போய் ஆங்கர் பண்ணா அந்த 1 ஹவருக்கு ₹500 சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா அத கடைசியில அதுவும் குடுக்க மாட்டாங்க. அதுவும் கடைசியில என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்லாட் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கும் இந்த மாரி ஏதாவது ஒரு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு எடுப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கழட்டி விட்டுருவாங்க. ஸோ ஒரு ஸ்லாட் வாங்கி அங்க ஒரு நாள் ஃபுல்லா நாங்க ஒரு 4, 5 பேர் இப்படி சுத்திட்டே இருப்போம். சித்து, நானு, அப்புறம் விக்கி, அப்புறம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க இங்க இந்த ஷோ இருக்கு. இங்க இந்த ஷோ நீ பண்ணு. இந்த ஷோ நீ பண்ணு, இந்த ஷோ நான் பண்றேன் அப்படின்னு மாத்தி மாத்தி நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே கமிட்மெண்ட் கடைசி வரைக்குமே என்னன்னா நம்ம ஊருக்கு போகவே முடியாது. இப்போ வரைக்குமே வந்து எப்படின்னா நம்ம மீடியால வந்துட்டோம்னாவே நம்ம டைம் நம்மளுது கிடையாதுல்ல. அதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபினான்ஷியல் பிரச்சனை அது ஜாலியா போயிடும். அது அவ்வளவுதான். சபரிக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து மச்சான், நான் உன்னோட ஸ்கூல் லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்டிருக்கேன். ஓகேவா? நீ என்கிட்ட ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ண. பட் ஆனால் அந்த லவ் ஸ்டோரி உனக்கு எப்படி இருந்தது? அந்த லவ் ஸ்டோரி பற்றி நீ சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். சூப்பரா சொல்லணும். இது நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஸ்கூல்ல லவ்வே கிடையாது.
ஏன்னா இப்பயே சொல்றேன், இன்னைக்கு வந்து அசார் நாங்கலாம் சேர்ந்து கலாய்க்கிறதுக்காக அவளுக்கு ஒரு விஷயம் சொன்னோம். அது புள்ள நம்பிட்டு இருக்கு. என் ஸ்கூல் ஏய்! பாய்ஸ் ஸ்கூல் டி பைத்தியக்கார. எனக்கு அது தெரியும். அதனால தான் நான் இங்க ஓப்பன் அப் பண்ணேன். அப்படி அது மாரி ஒண்ணுமே கிடையாதுங்கிறத எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? படிச்சது ஃபுல்லா பாய்ஸ் ஸ்கூலு. அதனால வந்து இந்த லவ்வுக்கு அப்பலாம் வந்து எப்படி தெரியுமா? இந்த பொண்ணா? ஏய் கட்டுப்பாடு குடும்பங்கள் அப்டின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ்ல அப்படி ஆக்கிட்டானுங்க. இப்போ வந்து அப்படி ஃப்ரேம் மாரி ஆயிடுச்சு. சரி, லவ் லவ் அப்டின்னா சபரிய பொறுத்தவரைக்கும் என்ன? சி லவ் ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஐஷு. ஸோ லைக் காதல் அப்படிங்கிறது வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துலயும் இருக்க மாரி லவ் ரொம்ப அழகான விஷயம். அ உங்க அப்பா, அம்மா மேல வச்சிருக்க காதல் பேரு பாசம். உன் மனைவி மேல வச்சிருக்க காதல் பேரு நேசம். உன் நண்பன் மேல வச்சிருக்க காதல் பேரு நட்பு. கடவுள் மேல வச்சிருக்க காதல் பேரு பக்தி. இவ்வளோதான் காதல். ஸோ காதல் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அத நம்ம ரொம்ப தப்பா பார்க்குறோம் இங்க. நெறைய பேர் வந்து இதுதான் காதல் அப்படின்னு அடக்கிர்றாங்க. எல்லாத்துலயுமே காதல் இருக்கணும். காதல் இருந்தா மட்டும் தான் ஒரு வேலைய செய்யவே முடியும். இப்போ உனக்கு புடிச்சிருந்தா தானே நீ மைக் முன்னாடி உட்கார்ந்து பேசுவ. இந்த எக்ஸாக்ட்லி. மைக்க லவ் பண்ணா தானே நீ உட்கார்ந்து பேசுவ. இந்த கேமரா லவ் பண்ணா தானே அதுக்கு முன்னாடி நடிப்ப. கண்டிப்பா. நீ லவ் பண்ணலன்னா ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. சி பெயினயே நீ ஒரு சில இடத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சுருவ தெரியுமா? நம்ம ஜிம் அதே மாரி தான். அத நீ எதெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறியோ, எதெல்லாம் நீ லவ் பண்றியோ, அதெல்லாம் உனக்கு வந்து ரொம்ப நல்லது தான் பண்ணும் ஆக்சுவலி. என்னைக்குமே காதலர்கள் தோக்கும், காதல் தோற்காது. ரொம்ப அழகான வார்த்தைடா. சத்தியமா. ஐய்யயோ! நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு எனக்கு தெரியாம நீ போச்சு. தானே கேள்வி கேட்டுருக்க. ஆ உங்கள லைக் இப்போ உன்கிட்ட வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்டின்னா, அந்த பொண்ணுகிட்ட என்னென்னலாம் குவாலிட்டி இருக்கணும்? அந்த பொண்ணு பொண்ணா இருந்தா போதும். அவங்க அவங்களா இருந்தா போதும். இல்ல உண்மை தெரியுமா? இத நான் ரொம்ப பேசினா வந்து இந்த பிலாசபி பேசுற மாரி இருக்கும். அப்படி இல்ல. அவங்க அவங்களா இருந்துட்டா போதும். என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தர இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணவே கூடாது. கரெக்ட்டா? நான் எவ்வளோ நேரம் உன்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நடிக்க முடியும் சொல்லேன். அவங்க முடியாது. அவங்களாவே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவங்க அவங்களா இருந்தாவே போதும். மத்தபடி அவ்வளோதான். நீ நீ மேபி உன் கொஸ்டின் நீ கேட்டதுக்கு ஆன்ஸரா வரணும்னா, உங்களுக்கு ஃபியூச்சரா வரக்கூடிய ஒய்ஃபோட குவாலிட்டீஸ் கேட்ட அப்படின்னா வந்து, ஆ. நானே வந்துர்றேன். அவ்வளோதானே. எனக்கு வந்து நான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ அதனால அவங்க சமைக்கணும்னு அவசியம் இல்ல. சமைச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால அப்புறம் எனக்கு ஏன்னா செட்ல தெரியுங்களா யாரையா உட்காந்து தலைய மசாஜ் பண்ண விட்டுட்டே இருப்பேன். இந்த அசாரி சார்லாம். ஸோ இதெல்லாம் என்னோட என்னையும் ரிலேட் பண்ணிக்கோடா. நான் எத்தன தடவ உனக்கெல்லாம் மசாஜ் பண்ணி ஆ. விட்டுருக்கேன். எத்தன தடவ நீ எனக்கு மசாஜ் பண்ணி விட்டுருக்க. வாட் இஸ் திஸ்? அதனால வந்து இவ்வளோதான் என்னோட குவாலிட்டின்னா அவங்க அவங்களா இருந்தா போதும். அவ்வளோதான். சரி. நீ லவ்வே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. பட் இருந்தாலும் ஹார்ட் பிரேக் அப்டின்னு நெனைக்கும்போது, அதோட ஒப்பீனியன் உனக்கு என்ன இருக்கு? சி லவ்ல மட்டும் தான் ஹார்ட் பிரேக்ன்னு இல்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஹார்ட் பிரேக் இருக்கு. ஸோ லைக் அதெல்லாம் வந்து ம் எப்படி சொல்றது? என்னைக்குமே நம்ம ரொம்ப நம்புற இடத்துல தான் வந்து துரோகங்கள் வரவே ஆரம்பிக்கும். ஆ அது அதுலேருந்து ஒரு பயம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்பலாம் வந்து யாரையுமே நம்ப தோணவே மாட்டேங்குது. நம்ம நம்புற இடத்துல தான் துரோகங்கள் அதிகமா வரும். இப்பலாம் பார்த்தோம்னா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யாரையுமே நம்பாம போயிட்டோம். அதுதான் இப்ப இருக்க அது ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க இருக்கேன்ல இந்த ஜென்ஸி கிட்ஸ் மத்தபடி எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, பிரேக்கப் என்னால தாங்க முடியல. அப்படி இப்படின்னு நெறைய சொல்றாங்கல்ல. நீ உடையலன்னா உன்னால உருவாகவே முடியாது. லைஃப்ல நீ உடையணும். சி ஒரு எலும்பே உடைஞ்சா அதுக்கப்புறம் அதுக்கு மேல கால்சியம் எல்லாமே ஃபார்ம் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீ எப்பலாம் உடையிறியோ அதுக்கப்புறம் நீ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவ. தயவு செஞ்சு பிரேக்கப்ஸ ஃபேஸ் பண்ணுங்க. ஆனா அது எப்படி ஃபேஸ் பண்றங்கிறதுல தான் இருக்கு. ஒரு ஒரு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா, நான் குடிச்சா சரியாயிருவேனா? சத்தியமா கிடையவே கிடையாது. இல்ல நான் வேற ஏதாவது பழக்கத்துக்கு அடிமையான சத்தியமே கிடையாது. ஓகேவா? அந்த ஒரு ஒரு பாயிண்ட்ல அந்த பிரேக்கப்ல நீ எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்டின்னா, இவ்வளவு தானே அப்படிங்கிற இப்ப நம்மளுக்கு நல்லா யோசிச்சு பாரேன். ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து இந்த 5 டேபிள்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். லைஃப்ல என்ன விட பெரிய பிரச்சனை வேற எதுவுமே கிடையாதுன்னு நம்ம 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடண்ட் அது ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கும். அதே இப்ப வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5 டேபிள்ஸ் ரொம்ப ஈஸி தான்ப்பா. கம்பேரிட்டிவ் 12 டேபிள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் வரப்ப பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் லாகரிதம் அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா, அப்படி போக போக நம்மளுக்கு ப்ராப்ளங்கள் வளர்ந்து பார்க்கிறப்ப இதுக்கெல்லாமா நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு தோணும். அதே மாரி தான் இந்த லைஃப்ல வர ப்ராப்ளங்களுமே. இப்பலாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவ்வளதானே அப்படின்னு இருக்கும். இவ்வளதான் லைஃப் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது வந்து இவ்வளதானா அப்படின்னு விட்டுறணும். சரி, எல்லாரும் கேட்கிற கொஸ்டின் தான். என்னடா இவளும் இப்படி கேட்கிறாளே அப்படின்னு நினைக்கிறதே, எப்போ எப்ப கல்யாணம்? கல்யாணம்? சேதுபதி என்ன சொன்னதுலேருந்து எல்லாரும் கேட்கிற மாரி கீழ வர்றப்போ ஒரு அக்கா கேட்டாங்க அதான். "என்ன தம்பி எப்ப கல்யாணம்?" அப்படின்னாங்க. சி எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. எனக்கும் ஜாலியா இருக்கணும்னு ஆசை இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிக்கிறத தாண்டி இது கொஞ்சம் பிரைம் டைமா பார்க்குறேன் என்னோட லைஃப்ல. இப்ப நெறைய ஓடிட்டு இருக்கேன். உனக்கு தெரியும். இப்ப தான் நெறைய ஓட ஆரம்பிச்சிருக்கேன். நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு இப்ப எனக்கு கூட நான் இப்ப ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்றேனோ, இல்ல வீட்ல சொல்லி கல்யாணம் பண்றேனோ, இல்ல எப்படியோ ஒரு கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த பொண்ணு கூட முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது இப்ப என்னால சத்தியமா முடியாது. ஸோ என்னோட என்னோட சுய விருப்பத்துக்காக ஒரு பொண்ண கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, நான் பாட்டு வெளியூர்ல சுத்திக்கிட்டு இருந்து, எங்கேயாவது போயிட்டு இருந்தேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த பொண்ணுக்கும் எனக்குமே ஃபர்ஸ்ட் சண்டை இப்படி தான் வரும். ஸோ அதனால வேணாம் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஜாலியா இருப்போம் என்ன இப்ப? உடனே கல்யாணம் பண்ணணுமா என்ன சொல்லு? வேணாம், வேணாம். ஸோ வைஷு கேட்டது பிரகாரம் இப்போதைக்கு கல்யாணம் இல்ல அப்படிங்கிற விஷயத்த நாங்க பதிவு பண்றோம்.
ஸோ எப்போவுமே வந்து சபரி வந்து ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக எப்போவுமே துருன்னு ரொம்ப ஆக்டிவாக அப்படி ஒரு பர்சனை பார்த்துருக்கேன். பட் ஆனால் சபரிக்கும் இன்செக்யூரிட்டின்னு எங்கேயாவது ஃபீல் ஆகிருக்கா? எனக்கு தினம் இன்செக்யூரிட்டி. எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடையாது. உனக்கு தெரியும்ல. எனக்கு எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அதனால ட்ரெஸ் போட்டு ஒரு 4, 5 தடவ பார்ப்பேன். இது நம்மளுக்கு நல்லா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி எனக்கு இருக்கும். அப்புறம் மத்தபடி அதுக்கப்புறம் அது போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவ்வளவுதானே அப்படின்னு என்ன ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு பிடிக்க எப்ப நான் போடுற ட்ரெஸ் நான் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு, நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இன்செக்யூரிட்டி போயிருச்சு. அவ்வளவுதான். மத்தபடி இப்ப ஈஸியா எனக்கு நெறைய இன்செக்யூரிட்டி இருந்தது. பட் அதெல்லாம் இப்ப ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதெல்லாம் நல்ல டிப்பா இருக்கும். ஜாலியா இருக்கும். ஸோ என்னன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ் போடணும்னு நான் யோசிச்ச வரைக்கும் நான் நான் ஒரு நம்ம ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் ஆமா. பண்ணுவோம். நான் வெளிய அவ்வளோதான். வர்றதுக்குள்ளயே பார்த்தோன்னா 4 ட்ரெஸ் போட்டுருப்பேன். நேரம் ஐயோ! வைஷு ஒரு இன்டர்வியூ எடுக்குறாளா? நான் என்ன ட்ரெஸ் போடலாம்? எப்படி போலாம்? என்ன எடுக்கலாம்? அப்படிங்கிற ஒரு 4 சென்ஸ் ஓடிட்டே இருக்கும். நம்ம வைஷு தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு. நம்ம மக்கள் தானே நம்மள பார்க்க போறாங்க. இப்படி தானே இருக்க போறேன். இதுல என்ன இருக்கு? ஒரு ஒயிட் ஷர்ட்ட போட்டு போலாம் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப நீ எதார்த்தமா பார்க்க ஆரம்பிச்சிட்டனா இன்செக்யூரிட்டிலாம் வரதுக்கு அவசியமே இருக்காது. இன்செக்யூரிட்டி மெயினா எப்போ வரும் அப்படின்னா, நீ எப்போ உன்ன மத்தவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறியோ அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. எப்ப கம்பேரிசன் ஸ்டாப் பண்ணிட்டியோ அப்ப இது எல்லாமே போயிடுது. ஒரு மாரி ஜாலியா இருக்கு. ஒரு கால் இல்ல ஒரு மெசேஜ் என் லைஃபே மொத்தமா மாத்திடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கால் இருக்கா? இன்னும் வரல. நான் வெயிட் பண்ணி இல்ல இது இது வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கட்டுமே. ஒரு காலோ, ஒரு மெசேஜோ வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து இப்படி கூட எனக்கு மாறிடுச்சு. அப்படி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என் பிளான் வேறவா கூட இருந்தது. பட் ஆனா அந்த பிளான் வந்து இந்த கால், இந்த மெசேஜ், இந்த ஒரு அப்படி யாரும் இன்னும் கால் பண்ணல. மேபி மேபி இன் ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாரி ஒரு கால் வரல. வந்ததுனால நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏன்னா இதுக்காக தான் ஓடிட்டே இருக்கோம். டக்குனு அது வந்ததுனால அது 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 அப்படிதான் இருக்குமே தவிர, இந்த கால்னால டக்குனு மாறல அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சில மெசேஜ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். தலைவர்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்காது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆ ஸோ அதெல்லாம் நல்லாருக்கும். தலைவர்ட்ட இருந்து மெசேஜ் வந்ததுல ஹவ் யூ ஃபெல்ட்? நான்லாம் மிரண்டு குதிச்சிட்டு இருந்தேன் நான்லாம். நான் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து இதே மாரி ஒரு யூடியூப் சேனலுக்கு வித் லவ்க்கு ப்ரமோஷனுக்கு மேம் அதாவது சௌந்தர்யா மேம், ஹீரோ, ஹீரோயின் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்து சர்ப்ரைஸா என்ன உள்ள கூப்பிடுறாங்க. நான் வேற ஏரியாலருந்து என்ன கூட்டு போறாங்க. ஸோ மேமோட ஃபர்ஸ்ட் படத்துல நான் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்றேன். அடுத்து அ அந்த மாரி அவங்க அவங்க பண்ற படத்துல என்ன கெஸ்ட்டா நடிக்கிறப்பயே ஒரு மாரி வெலவெலத்து போயிட்டேன். போனோனே எனக்கு அவ்ளோ சந்தோஷம். மேம பார்த்தோனே, மேம் இப்போ வரைக்குமே அவங்க அவ்ளோ ஸ்வீட். எப்ப ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. என் லைஃப்ல நான் என்னென்னலாம் பண்றேனோ, நான் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் அனுப்புவேன். மேம் இந்த மாரி பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து பேசுவாங்க. வாய்ஸ் நோட் போடுவாங்க. அப்ப சொன்னது தான் மேம். அதுக்கு அந்த காலுக்கு தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா வந்து, மேம் நான் தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறப்ப வந்து ஒருத்தவங்க குறுக்க வந்துட்டாங்க. எல்லாம் கேங்கான்னு எடுக்கிறப்ப. அப்போ வந்து மேம் அப்ப எடுக்க முடியல மேம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அப்ப எடுக்கலாம் நான் இப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ எப்ப மேம் ஃபோன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே பண்ணோன்னா தலைவர்ட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். தலைவர்ட்ட பேசணும். அவர்ட்ட நான் நெறைய பார்த்துருக்கேன். நான் வந்து அ கபாலி ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து ஈவிபில அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் போறப்பலாம் வந்து ஒரு நாள் உட்காந்து ரஞ்சித் அண்ணாட்ட சொல்லிட்டு, அங்க இதுல போயிருந்தப்போ ஒரு நாள் உட்காந்து அவர மட்டுமே பேன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லா அவர உட்காந்து பார்த்துருக்கேன். நெறைய நெறைய விஷயங்கள். அந்த மாதிரி இப்ப எனக்கும் அவருக்குமே வந்து அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். நான் ஒரு ஆல் தி பெஸ்ட் இப்படின்னு சும்மா தொட்டு போனது தான். அது வந்து கிஷோர் ராஜ்குமார் சொல்லுவான். இப்போ வந்து நாய்சேகர் படத்தோட டைரக்டர் நெறைய படம் இப்ப அடுத்த படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் சொல்றப்ப அதான் இருக்கும். இது உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்டா அப்படிம்பான். லைக் அது வந்து தலைவர் பார்த்த மொமெண்ட்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன மனுஷன். அப்பா! ரொம்ப ஹாப்பி இல்ல? ஆமா. நான் சொன்னேன். இப்ப சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 100 மணி நேரம் பேசுவேன் தலைவர பத்தி அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுதான் உனக்கு தான் தெரியுமே. அதனால வந்து அது அவரோட பிளெஸ்ஸிங்கா என்னன்னு தெரியல. நமக்கு அது அதுக்கப்புறம் கிடைச்ச சீரியலும் அவரோட பேர்ல வரும். இல்ல அவர் மாரி ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ரெசெம்பளன்ஸ் குடுப்பாங்க. நல்லாருக்கும் அது மாரி. வேலைக்காரன், ம். முத்து. சக்தி. எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்புறம் பிக் பாஸ்ல வந்து ஒரே ஒரு நாள் தலைவரோட எனக்கு அது ரொம்ப பிக் பாஸ்ல வந்து நைட் வந்து உட்காந்து பிக் பாஸ்ல சொல்லிட்டுருக்கோம். நாளைக்கு தலைவரோட பர்த்டே. தலைவர் பாட்டு போடுங்க. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். பிக் பாஸ் எப்படி இருக்குன்னா, உனக்கு டைம் எதுவுமே தெரியாதுல்ல. பாட்டு போட்டா எந்திரிக்கணும் அவ்வளோதான். நாளைக்கு தலைவருக்கு பர்த்டே. நைட் விஷ் பண்ணிட்டேன் எனக்கு. தலைவரோட தலைவருக்கு இந்த பாட்டு போட்டீங்கன்னா ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப, எனக்கு ஒருவன் ஒருவன் முதலாளி அவ்வளோ தூரம் பிடிக்கும். ஸோ அது கேட்டுட்டு இருக்கப்ப அடுத்த நாள் காலையில நான் சொன்ன பாட்டு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்ன ஒரு சந்தோஷம். அதாவது நானே போய் தலைவருக்கு ஏதோ பெரிய பொக்கே குடுத்து விஷ் பண்ண மாரி ஒரு சந்தோஷம் வந்தது பாரேன். மறக்கவே முடியாது. அது இப்ப ரீசென்ட்ல ஒரு ஜாலியா இருந்தது. புதுசா தோடு வாங்கியிருக்கியா வைஷு? அது புதுசா வாங்கியிருக்கியா? ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு தடவ இப்படி பண்ணே இல்லடா. இருக்கியா? புதுசா? இல்லடா. அது வந்துட்டே இருக்கு. டாக் பேக் ஏதாவது இருக்கா? இல்லையா? ச்சே டாக் பேக்லாம் ஓ! கிடையாது. அதான் இல்ல நான் ஜெனரலா இல்ல, இல்ல. பார்த்துருக்கேன். என்னோட ஸ்டைலிஸ்ட் வந்து ஒரு புது விதமான தெரியுது, தோடு தெரியுது. ஒண்ணு குடுத்தாங்க. இது நீ ஜூம் நானும் இத பண்ணுங்க. எப்படி மாட்டுறதுன்னு அப்பப்ப ஒரு தடவ இப்படி இப்படி பண்ணிக்கிறியா? நானும் இத எப்படி மாட்டுறதுன்னு தெரியாம ஏதோ மாட்டி வச்சுட்டேன்.
பட் அது கொஞ்சம் கலண்டுட்டே இருக்கு. நைஸ். எஸ். ட்ரீம் மொமெண்ட். இப்போ எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் மொமெண்ட் இருக்கும்ல. எனக்கு வந்து உனக்கே தெரியும். எனக்கு இங்க ட்ரிப் போணும். எனக்கு வந்து அவார்ட் வாங்கணும். நம்ம ஒரு கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணோம்னா, அந்த கேரக்டருக்கான ஒரு ரெகக்னிஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுலாம் என்னோட ஒரு ட்ரீம் மொமெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சபரிக்குன்னு ஒரு ட்ரீம் மொமெண்ட் இருக்கா? எனக்கு நெறைய ட்ரீம் இருக்கு. அதுல வரிசையா சொல்லணும்னா, எனக்கு தலைவரோட ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. சூப்பர். ஸோ அது வந்து லைஃப்ல நடந்துராதா அப்படின்னு ஒரு விஷயம். ஆ நம்ம எப்படி சொல்லணும், அதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய தியேட்டர்ல, பெரிய ஸ்க்ரீன்ல நம்ம நடிக்கிறப்ப, மக்கள்லாம் கத்துவாங்கல்ல, சபரின்னு சொல்லி கத்துறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே நமக்காக இந்த வர்றப்ப இந்த பெரியலாம் தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாரி அது ரசிக்காம நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. அது வந்து ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு. இப்போ வரைக்குமே அது ஒரு பெரிய ட்ரீமா இருக்கு. ஸோ லைக் அவ்வளோ பெரிய படத்துல போயிட்டு நம்ம நடிக்கிறோம், நம்ம தான் இருக்கோம், நீங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம இதுல பண்ணியிருந்தாலுமே, அதுல போறப்ப அது ஒரு பெரிய விஷயம் இருக்கும். நாளைக்கு நம்ம ஒரு பெரிய படம் பண்றோம். அந்த படத்துக்கான ரிலீஸ் ஏற்கனவே சொல்ற மாரி தான் சத்யம் தியேட்டர்ல பெரிய ஃபோட்டோ நம்மளது இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மள மாரி இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே ஒரு பெரிய கனவு. அது ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு. அது நெறைய யோசிச்சு பார்த்துருக்கேன். எப்படி சொல்றது? என் ஃபேமிலில யாருமே யாருமே சினிமா கிடையாது. ஸோ இந்த மாரிலாம் கிடையாது. ஸோ லைக் இப்படிலாம் வர்றப்ப இ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆ ஊர்ல போய் பார்க்குறப்ப இந்த பிக் பாஸ் முடிச்சு போனப்ப நெறைய இடத்துல என் போஸ்டர்லாம் பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த டைம்ல நான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நான் அதுக்கப்புறம் நான் எதுலயும் சொல்ல முடியல. ஸோ நெறைய இடத்துல ஈரோட்ல, சேலத்துல நெறைய ஊர்ல, நெறைய இடத்துல வந்து நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டு பையன், நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி நெறைய இடத்துல போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தேன். அது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. தேங்க் யூ. எனக்கு அது எப்படி சொல்றது? இந்த ஓட்டு போட்டாங்க அப்படிங்கலாம் தாண்டி, நமக்காக ஒருத்தவங்க போஸ்ட் ஒட்டுறாங்க, பேனர் வைக்கிறாங்கப்ப அதில சந்தோஷம் வேற மாரி இருக்கு. அது ஒரு மாதிரி. அது எங்க வீட்ல எங்க அப்பா வந்து 2, 3 போஸ்டர்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாரு. அது அந்த பேனர்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாரு. ஸோ அது இல்லப்பா அது அங்கேயே இருந்ததுப்பா. அத எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு பொருளா இருக்குல்ல அது. அத அனுபவிக்கிற இப்ப கூட பார்க்கிறவங்களுக்கு, "ஏய் என்னடா இது?" அப்படின்னு தோணும். பட் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது ஒரு ஃபீல். நமக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தங்க நம்மள கொண்டாடுற ஒரு நாள் இருக்கும்ல. அந்த நாள் தான் என்னோட லைஃப்ல ட்ரீமாவே இருக்கு ஆக்சுவலி. ஆனா சபரி இப்ப ஆ லைக் பொன்னி பண்ணும்போதும் சரி, ஆ இது பண்ணும்போதும் சரி, எல்லாருமே வந்து சபரி அந்த கேரக்டரா தான் தெரியும். பட் ஆனா ஆஃப்டர் பிக் பாஸ் சபரிய இப்ப வரைக்கும் நம்ம வீட்டு பையன்டா அப்படின்ற மாரி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் அதுதான் உன்னோட லைஃப்லயே ஒரு பெஸ்ட் மொமெண்ட்ன்னு நெனைக்கிறேன். ஆமா உண்ம அதான். இல்ல? ரொம்ப ரொம்ப வருஷம் ரொம்ப நாளா நெனச்சிருந்தாங்க. எல்லாருமே சொல்ற மாரி, "அ இவன் நடிக்கிறான்டா" அப்படின்னே போயிட்டே இருந்தேன். அது ரொம்ப நாளைக்கு அப்புறம், "இல்லடா அவன் அப்படிதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக முகம் தெரியாத ஒரு 4 பேர் சண்ட போட்டான்ல. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த ஹேட்டர் அவங்க எல்லாமே விட்டுருச்சு. அதெல்லாமே தாண்டி எனக்காக ஒரு 100 பேர் நின்னுட்டுருக்க மாட்டானா? "ஏய் அவன் சபரி அப்படி கிடையாதுடா" அப்படின்னு சொல்றப்ப, எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இத விட வாழ்க்கையில உனக்கு வேற என்ன வேணும்? ஸோ அதனால எனக்கு முகம் தெரியாத ஒருத்தன் வந்து அவன் அப்படிதான்டா அப்படின்னு ஒருத்தன் சப்போர்ட் பண்றான்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீ லைஃப் லாங் நான் கடமைப்பட்டுருக்கேன். அதுதான் ஆக்சுவலா பிளெஸ்ட் தெரியுமா? என்ன இந்த எமோஷனலா போயிட்டு இருக்கு இந்த சபரிக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கா? நெறைய இருந்திருக்கு. இப்போ வரைக்குமே இருக்கு. அவ்வளோதான். அது இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது. மொதல்ல எப்படின்னா ஸ்ட்ரகிள் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே இருக்கும்டா. ஆ நான் நான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது ஐடிய விட்டுட்டு அடுத்து நான் மீடியாக்குள்ள வந்தப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்பயிலருந்து இது வந்துட்டே தான் இருக்கும். இப்ப என்னன்னா, அ ஒரு விஷயம் பண்றோம்ல, இந்த ஸ்ட்ரகிள்க்குன்னு நெனச்சு ஓட ஆரம்பிச்சேன்னா, கடைசி வரைக்கும் அத ஒண்ணு மட்டும் நான் கத்துக்கிட்டேன். மொதல்ல 1000த்துல இருந்தது, அப்புறம் லட்சத்துல இருந்து இந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே தாண்டி, ஒரு பாயிண்ட்ல எனக்கு நீ இதுக்காக தான் ஓடியே ஆகணும். அதே என்னோட என்னோட பினான்சியல் ஸ்ட்ரகிள்க்காக நான் ஓடாடணும்னு ஃபீல் பண்ணிட்டீன்னா, லைஃப் லாங் ஓடிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா பணக்காரங்களும் கடன்காரனா தான் இருக்காங்க. நெறைய பேரு. அதுக்காக அவங்க லைஃப்ல வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு கடன் அப்படிலாம் நெனச்சு பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அத தாண்டி நீ எப்படி ஓடுறங்கிறது இருக்கு. எனக்கு நெறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல பிக் பாஸ் போயிட்டு ஒரு சில கடன்கள அடைச்சேன். அதுவரைக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்க லைஃப்ல நீங்க இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ண பிக்கஸ்ட் பிட்ரயல் என்ன? நெறைய இருக்கு. இதுவும் சொல்றேனே பிட்ரயல் வந்து நான் தான் சொல்ல ஐ அம் சாரி ரியலி அது நம்மள சில விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணியிருக்கும்ல. எனக்கு பெர்சனலா இருக்கு. பட் என்னால அத சொல்ல முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டூ ஷேர் தட் டூ. ப்ரொஃபஷனலா பார்த்தா நெறைய இருக்கு. நம்மகிட்ட கதை கேட்டு திருப்பி போயிட்டு அ வேற யாரையோ வச்சு படம் வேற பண்ணிருவாங்க. யாரையும் வச்சு படம் பண்ணிடுவாங்க. நமக்கே நடந்திருக்கு அது. நம்ம நடந்திருக்கு. இருக்கப்பயே நடந்திருக்கு. நடந்திருக்கு. இப்ப ரீசென்ட்டா இந்த ஈவென்ட்க்கு பண்ணுவாய்ங்க. நம்ம ஆமா. ஃபுல்லா பேசிட்டு எல்லாம் பண்ணி நம்ம இன்னைக்கு நம்மள பிளாக்லாம் பண்ணி சொல்லிட்டு வச்சிருப்போம். திடீர்னு என்னடான்னு பார்த்தா ஃபோனே வராது. ஃபோன் வராது வேற இடத்துல. இதெல்லாம் நார்மல். நார்மல் தான். இது ரொம்ப ரொம்ப ஜென்ரிக்கா சொல்லணும்னா, இது எல்லாமே லைஃப்ல ரொம்ப காமனான விஷயம் தான். நீ என்ட்ட கேட்டா என்கிட்ட பதில் இப்படி தான் வரும். எனக்கு என்கிட்ட போய் பிட்ரேல்னு நம்மலாம் அடி வாங்கியே ஆமா. பழகினவங்கடா. அது இல்லாம லைஃப்ல உனக்கு ஒண்ணுமே நடக்காது. ஸோ, அதனால வந்து எங்க அம்மா சொல்லுவாங்கல்ல,
அடிக்கடி தான் வந்து கல்லும் சிலையாகும் அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் வாங்கினே தான் இருப்போம். அதனால அத பத்தி பெருசாலாம் யோசிச்சுக்க வேணாம். நீ வேற ஏதாவது கேளு ஜாலியா நான் சொல்றேன் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையிலேயே நான் இப்ப சொல்றேன்ல, எனக்கு லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல பெரிய பிட்ரேயல் நடந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இருக்க முடியாது. உண்ம அதான். நான் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு காரணம் என்னோட ஃப்ரெண்ட் வைஷு தான். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு டைம்ல வந்து நம்ம ஏமாந்துட்டோம், நம்மளுக்கு இது நடந்துருச்சுங்கிறதுக்காக எல்லாருமே தப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் தெரியுமா? ஸோ லைக் லவ்வராவது நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருப்போம். ஃப்ரெண்டு அந்த நாய்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியாது. நம்ம நம்ம என்ன பண்ண போறோம்னு சுத்தமா தெரியவே தெரியாது. இருந்தாலும் அவன் நம்ம கூடவே இருப்பான். அவனால தான் இன்னைக்கு நம்ம இருப்போம் இங்க. அது மாரி என் கூட என்னையும் உட்பட நெறைய நாய்கள் இருக்கும். நான் எப்படி பல பேர் வாழ்க்கையில என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாயா இருக்கனோ, அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே நான் பிபி போயிருந்தப்ப, எந்த வேலையுமே எனக்கு என்னால உழுந்து பார்க்க முடியல. அந்த 3 1/2 மாசத்துக்கு எல்லாமே பசங்க தான் பார்த்தாங்க. ஸோ ஊர்ல எங்க அப்பா, அம்மாக்கு ஏதாவது மெடிக்கல் எதுவும் எமர்ஜென்சினாலும், எதுனாலும் எல்லாமே வந்து பசங்க பார்த்தானுங்க. இங்க எனக்கு பெட்ஸ் எக்கச்சக்கமான பெட்ஸ் இருக்கு உனக்கு தெரியும். அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டானுங்க. என் அக்கவுண்ட்ஸ், என் கார்டு, எனக்கு என்னோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்லேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. பசங்க தான் பார்த்தாங்க. ஸோ வித்தவுட் தெம் நான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்கரு, பெரிய பேரு அப்ப வேணாம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எடிட் இத மட்டும் கட் பண்ணிருங்க. சண்ட போடுவானுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாரி இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான். ஓகே. அப்புறம் எப்பயாவது வந்து கிவ் அப் பண்ணதுண்டா? இது ஆமா என்னால ஐஷு. முடியல அப்படி சொல்லிட்டு கிவ் அப் பண்ணதுண்டா? அவ்வளோ சீக்கிரம் நான் அத பண்ண மாட்டேன் பண்ண ஐஷு. மாட்டேன். அது ஆ எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்ல. தெரியும். அவ்வளோ சீக்கிரம் நான் அத பண்ணவே மாட்டேன். பண்ணவே மாட்டேன். அதனால வந்து கிவ் அப் பெருசா பண்ண மாட்டேன். நீ ஆனா என்னையே பண்ண விட்டது இல்லடா. அது ஞாபகம் இருக்கா? அத நான் பண்ணியிருக்கேன். ஒரு தடவ வந்து கிணறு சீன்ல கிணறு சீன்ல தண்ணி ஆமாமா. குதிக்க வைஷு கம் ஆன் சிங்கப்பெண்ணே பாட்டெல்லாம் போட்டு கம் ஆன் கம் ஆன் அதனால நாங்க. வந்து எனக்கும் அந்த இதுல நீச்சல் தெரியாது. இருந்தாலும் குதிச்சு அது எப்படின்னா வந்து எனக்கு இந்த கிவ் அப் பண்றது பெருசா புடிக்காது. மத்தபடி ஆ ஜாலியா இருக்கும் அவ்வளோதான். சோ வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் சபரிஸ் டைரி? உங்க வாழ்க்கையோட அடுத்த பக்கம் என்னவா இருக்கும்? என்னவா ஆசைப்படுறீங்க? என்ன பக்கத்த கேட்கிறீங்கன்னு தெரியல. இல்ல ஆ லைக் நமக்கு இப்போ இப்போ வந்து நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். நான் நாளைக்கு வந்து எனக்கு படம் பண்ணணும். எனக்கு இல்ல வந்து அல்டிமேட்டா படம் பண்ணும் அந்த வைஷு. மாதிரி. சரியா? இது எல்லாமே நான் எல்லாரும் சொல்ற மாரி தான். படம் பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து நான் லைஃப்ல நெறைய எக்ஸ்ப்ளோர் இப்ப நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஸோ ரீசென்ட்டா வந்து நெறைய டிராவல் பண்றேன். நெறைய கண்ட்ரீஸ் டிராவல் பண்றேன். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சுடா. ஏன்னா சபரி வந்து இதுவரைக்கும் வொர்க், 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 வொர்க் அத தாண்டி ஒரு இடத்துக்கு போவான். எங்கன்னா கோயில். இங்க தான் போவான் அவன் ஆக்சுவலா. எப்பயாவது வந்து நாங்க வெளியில கூப்பிட்டோம்னா, ஹி வில் கம். அவ்வளோதான். அந்த ஒரு ஜோன்குள்ளேயே இருந்தா அவ வந்து சொல்லிட்டே இருப்பா. லைக் எனக்கு வந்து டிராவல் பண்ணணும். எனக்கு வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து நீ நெறைய கண்ட்ரீஸ்லாம் போகும்போது, அப்பாடா! இப்பயாவது இந்த மனுஷன் டிராவல் பண்ணட்டும்ப்பா அப்படின்ற உண்மையிலே மாரி. எனக்கு இந்த டிராவலிங் சைட் ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ இப்ப பிரான்ஸ் கிளம்புறேன். அப்படியே போயிட்டு அங்கருந்து போயிட்டு மேபி அர்மேனியா போவேன். ஸோ பா! தெர்ல. அது பா! அப்படியே அது ஒரு மாரி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன். அடுத்த மாசம் வந்ததுக்கப்புறம் வியட்நாம். வியட்நாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஐ மே ஃப்ளை டூ பிலிப்பைன்ஸ் ஆர் கஜகஸ்தான். ஸோ ஒரு பெரிய லிஸ்ட் அப்படியே லைனா வச்சிருக்கேன். அப்பா! ஸோ அதனால வேர்ல்ட் ட்ரிப்ல இருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ லைக் இத்தன வருஷமா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பக்கம்னா அது. அதனால அத வந்து ஜாலியா ஒரு மாரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப வந்து ஒரு குட்டி கேம் ம், செக்மெண்ட் வந்து ம். நம்ம விளையாட போறோம். ஓகேவா? லைக் நான் இப்போ வந்து ஒரு தலைவரோட படத்துல ஒரு 10 படம் நான் வந்து சொல்லுவேன். அந்த 10 படம்ல லைக் யூ ஹேவ் டு பிளேஸ் த நம்பர்ஸ் லைக் ஏய் 1 இதெல்லாம் டூ வாய்ப்பே 10 இல்ல. கடைசில க்குள்ள. போயிட்டு கடைசில என்ன கோத்து விட்டுருவீங்க. எனக்கு தலைவர் படம் ஃபர்ஸ்ட் எல்லாமே 10 தான். ஸோ தலைவர் படம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே. ஆமா அதுல சரி ஓகே. ஆ. எல்லாமே தலைவர் படம் தான். ம், ஓகேவா? ம். ஸோ அதுல வந்து அ 10 புரியுது. படம் இருக்கு. ரேங்கிங் பண்ணணும். ரேங்கிங் ஓகே. பண்ணோம். ம். ஓகேவா? ஸோ பாஷா, 2, படையப்பா, 3, தளபதி, 4, அண்ணாமலை. 5. ஏய் அடுத்தடுத்து நம்பர்ஸ். ரேங்க் தானே பண்ணணும் உனக்கு. அப்புறம் என்ன? ஆமா. முத்து, 1, அருணாச்சலம், 6. சந்திரமுகி. சந்திரமுகில ஒரு செம மேட்டர் இருக்கு தெரியுமா தலைவருக்கு ஆக்சுவலி. ஆ இது நானும் கேள்விப்பட்டது தான். பொய்யா கூட இருக்கலாம். ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. தலைவர் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, அந்த படத்துக்காக ஒர்க் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த படங்கள்லாம் கொஞ்சம் அவருக்கு சரியா போகாதனால, சந்திரமுகிக்காக நெறைய சீரியல்ஸ பத்தி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரிவ்யூனா சீரியல்ஸ்ல என்ன மக்களுக்கு புடிக்குது? ஏன் மக்கள் நெறைய சீரியல் பார்க்குறாங்க? எந்தெந்த சீரியல்லாம் பார்க்குறாங்க? அப்படிங்கிற விஷயத்த கலெக்ட் பண்ணியிருக்காரு. அது எவ்ளோ ஒரு பேட்டர்னேட்டட் இருக்கும் தெரியுமா அதுல? அதுக்கப்புறம் பண்ணது தான் சந்திரமுகி. அது செம சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு சொல்லணும்னா 8, எந்திரன், 9. தில்லுமுல்லு. அய்யய்யோ! தில்லுமுல்லு வந்து தலைவருக்கு வந்து காமெடி பண்றது ரொம்ப பிடிக்கும்.
அது வந்து அது எப்படி சொல்றது? ஒரு நார்மலான சீன ஒரு ஹீரோ எலிவேட் பண்றது வந்து காமெடில அவ்ளோ சூப்பரா பண்ணுவாரு. அந்த மீசை எடுக்கிற சீன்லாம் இருக்கும். அது இன்னுமே வந்து தில்லுமுல்ல மீசை எடுக்கிற சீன் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஆ அந்த மாதிரி படம் ஃபுல்லாவே சூப்பரான படம். ஆனா அதுக்கு 10 சத்தியமா குடுக்கவே முடியாது. நானே என்ன ஒத்துக்க மாட்டேன். அவ்வளோதானா? இன்னும் 1 இருக்கு. அப்பன்னா 9. முள்ளும் மலரும். இப்ப 7 வந்து அ இது தில்லுமுல்லு. 10 முள்ளும் மலரும் வந்து முள்ளும் மலரும் சரியான படம். அ அதுலயும் சொல்லுவார்ல, 2 கையும் 2 காலும் இல்லனாலும் பொழச்சுப்பான் சார். கெட்ட ஆமா. பையன் சார் இந்த இந்த காளி. காளி. அதுலயும் ஒரு மாதிரி அது செம்மையா இருக்கும். அந்த படமே மகேந்திரன் சார்லாம். அது அப்படியே மகேந்திரன் சாரோட பாடி லாங்குவேஜ் தான் இவருக்கு வந்திருக்கு. நீ தலைவர பத்தி கேட்டா நான் எவ்வளோ நேரம் சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமும் இன்னொரு டாஸ்க் இருக்கு. ம், ம், ம். ஓகே. ஹூ வில் ஃபர்கெட் டயலாக்ஸ்? இல்ல அவ ஒரு சில விஷயம் அவ கியூட்டா மறந்துருவா. அவளுக்கு தமிழ்ல அப்போ வந்து தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தா. சரிங்களா? தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, தமிழ்ல பாதி வார்த்தைகள அவ மறந்துட்டா. உண்மையிலேயே நடக்குன்னா, சீரியஸா அத நாங்க என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வைஷ்யூ. மத்தபடி அவ வந்து அ ப்ராம்ப்ட் எடுத்து பேசுறது ஒரு கஷ்டம் இருக்கு. அந்த ப்ராம்ப்ட் பண்ணி பேசுறதுல அது 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 ஒரு டேலண்ட். பெரிய டயலாக் வந்து அப்டின்ருவா. பார்த்தா கரெக்ட்டா லிப் சிங்க் ஆயிரும். அது ஒரு பெரிய டேலண்ட் வைஷு அது. ஹூ வில் டேக் மோர் ரீடேக்ஸ்? அந்த மாரி 2 2 பேருமே பேருமே கிடையாது. கிடையாது. எனக்கு ஹூ வில் கம் லேட் டு த ஷூட்? சபரிதா. சாரி. ஏன் சபரி அப்படின்னா வந்து பாவம் அவன் டப்பிங்கும் போவான் நைட்டு. அந்த டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்து படுக்கிறதுக்கே 4, 5 மணி ஆயிடும். ஆமாங்க. மறுபடியும் ஷூட் வந்து ஒரு 7 மணிக்கு நாங்கெல்லாம் வந்துருவோம். அதனால வந்து அவன் என்ன பையன் தானே, மேக்கப் எல்லாம் கிடையாது. சும்மா சட்டை போட்டா ரெடி ஷாட். அது அதனால வந்து அது ஒண்ணு தான் இதா இருக்கும். நைட் டப்பிங் போயிட்டு திருப்பி வர்றதுனால. அதுக்கப்புறம் நீராவி பாண்டியன் சார் வந்ததுலருந்து அத ரெகுலேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. அது வந்து டைம்க்கு வரதுக்கு எனக்கு அவருக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் லேட்டாவே வரல. இப்போ வரைக்கும் நான் அத ஃபாலோ பண்றேன் சார். பாண்டியன் சார், ஐ லவ் யூ. இப்போ வரைக்கும் நான் அந்த எந்த ஷூட்டிங்கும் லேட்டா போறதில்ல. அதுக்கு காரணம் நீங்க தான். ஓகே. ஹூ வில் ஸ்பெண்ட் மோஸ்ட் டைம் இன் மேக்கப்? ஏங்க வடிவேல் காமெடில ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல. கருப்ப கலைக்கிறதுக்கு ஒரு மாரி லேட் ஆகும்ல. அந்த மாரி அவ கலர் போடுவா. அதுக்கப்புறம் அத கலைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். சொரண்டி அத சொரண்டி. அத வந்து இந்த வடிவேல் "ஏய் தேய்ங்கடா வரமாட்டேங்குதுடா" அப்படி அந்த சொல்லுவாங்கல்ல. மாரி அந்த தேய்க்கணும். மாதிரி நாங்க தேய்ச்சு தேய்ச்சு ஒரு இடத்துல எங்க ஸ்ரீதர் அண்ணா ரைட்டரே சொல்லிட்டாரு. போதும் அந்த புள்ளைய வெள்ளையாக்கிருங்க அப்டின்ட்டாரு. அது கிராமத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வெள்ளையாயிருச்சு வயசு. பொன்னி. and who will ask the director too many questions? சபரி தான் வந்து எப்ப பார்த்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பா. அண்ட் என்னன்னா, இப்போ ஒரு டயலாக் வந்துனா, "இந்த டயலாக் ஏன் இங்க வந்திருக்கு? அம்மா நீ ஏன் இங்க நிக்கிற? நீ என்ன சட்டை போடுற? அதெல்லாம் கரெக்ட்டா இல்லையா? நீ என்ன பேண்ட் போடுற? ஐயா கன்டினியூ நான் நீ எப்படின்னா என்ன சாப்பிடுற? எங்க ஏன் இந்த சாப்பாடு இங்க இருக்கு?" எங்க இதுல நான் ஷோ வந்து நான் கன்டினியூட்டி பார்ப்பேங்க. ஏங்க உண்ம அதானே. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேல பார்த்துருக்கேன். ஆமா தானே? "ஏய் உன் கண்ணு மையி நேத்து இங்க இல்ல." ஆமா நேத்து இங்க இல்லாத மாரி இங்க வந்தா எப்படி இருக்கும் லிப்ஸ்டிக்? தூங்கி எந்திச்சு எடுக்குறீங்க. எதுக்கு லிப்ஸ்டிக் போடணும் அந்த புள்ள? அது அந்த லிப் பால்ம்டா. அதெல்லாம் அதையும் போடக்கூடாதுன்பா. அதெல்லாம் வந்து அந்த மாரி எனக்கு நெறைய டவுட் கேட்பேன். அந்த டவுட்டுகள் வந்து என்னன்னா, இப்பயும் என்னன்னா ஒத்துப்பாங்க. அது கரெக்ட்டான ஒரு விஷயமா இருக்குன்னு ஒத்துப்பாங்க. அதே மாரி கேட்டுட்டு ஏன்னா எடிட்ல போய் பார்க்கறதுனால தெரியும் இல்லையா? அதனால வந்து ஆக்சுவலா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம 2 பேருமே தான். ஹூ வில் கிராக் ஜோக் அண்ட் ஸ்பாயில் த டேக்? இருக்கும். இன்னும் சில பேரோட கார்ட்ஸ்லாம் நமக்கு இல்ல. இல்லப்பா. எங்க செட்ல எல்லாருமே அப்படிதான் இருப்போம். ஆமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹூ வில் கெட் எமோஷனல் டியூரிங் சீன்? ஐயோ! ஐயோ! 2 பேரும் மாத்தி மாத்தி காமிக்கிறோம் பரவால்ல. ஆமா ஒரு ஆழ்ந்து நடிப்போம் இல்லையா? அதனால ஆமா. வந்து எந்த எந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு? நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஒண்ணு சொல்லு. சொல்லு. ஓகே. ஆ சபரி வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு சீன் அப்டின்னா வந்து, பொன்னி வீட்ட விட்டு போற சீன் தான் நெனைக்கிறேன். ம். அதுவும் நல்ல எமோஷனலா வந்தது. ம். எனக்கு அதே மாரி அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஒரு தடவ வந்து ஆ ரொம்ப எமோஷனலா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத ஒரு ஷமிதாக்கா. ஷமிதாக்கா வந்து அந்த இதுல போறப்ப சாப்பாடு ஊட்டுவாங்க. ஒரு இடத்துல வந்து அதான் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ என்கிட்ட பேச மாட்டியான்னு 2 பேரும் உட்கார்ந்து பேசி சாப்பாடு ஊட்டுற சீன் வந்து அது உண்மையாலுமே ரொம்ப எனக்கு டக்குனு என் அம்மா ஞாபகம் வந்துச்சு. அதனால ஒரு மாரி உண்மையிலேயே அழுது கிழுது அப்படிங்கிற மாரி இருக்கும். வைஷு எமோஷன் தான். வைஷு வந்து ஜெனரலாவே கிளிசரின் போட்டுக்க மாட்டா. அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ வந்து கிளிசரின் போடாம டக்குனு அழுவாச்சி வந்துரும்.
வைஷு வந்து எமோஷனலான சீன் ரொம்ப அழுதது எதுனா, நெறைய இருக்கு. நான் எத சொல்லுவேன்? பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுருவா. உங்க அப்பா மேட்டர். அப்பாவுக்கு அதாவது எங்க அப்பா, அம்மா மேட்டர் ஒண்ணு இருக்கும். என்னன்னா வந்து இவள திட்டிட்டே இருப்பாங்க. இவங்க மேல வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு, "எங்க அம்மா நீ இருந்திருந்தா என்ன திட்டியிருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒண்ணு வரும். அது நீ ரொம்ப எமோஷனலா பண்ணத நான் பார்த்தேன். பரவால்ல 4 வருஷம் ஆகி ஞாபகம் வச்சுக்க. Who will be on phone all the time? ஃபுட்டா? Phone ஃபோன் call. ஃபோன் நான்லாம் அந்த ஃபோன தொட்டதே கிடையாது ஷூட்ல. இப்ப வரைக்கும் தொட்டது கிடையாது. ஏய் எனக்கு யாரு கால் பண்ணுவா? பார்சல், ஐயா, டெலிவரி, இந்த ஸ்விக்கி, கொலாபரேஷன் காலே இதுக்கு 30 தடவ வரும். அப்புறம் ஸ்விக்கி பண்ணுவாய்ங்க. இப்ப அப்புறம் வரைக்கும் பேங்க் கால்ஸ். ஆ எ லோன் வேணுமான்னு கேட்கறதுக்கு எத்தனை தடவை ஃபோன் எனக்கு பண்ணுவாங்க? லோன திருப்பி கட்டுங்கன்னு எத்தன ஃபோன் பண்றாங்க. கட்டணும்னா ஆனா எனக்கு ஒரு நல்ல ஹேபிட் இருக்கு. ஷூட் போயிட்டா என் ஃபோன நான் எடுக்கவே மாட்டேன். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உண்ம அதான். வைஷு உண்மையிலேயே வந்து ஃபோன் வந்து அப்ப வந்து எப்படின்னா, ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டே இருக்கும். நாங்களா தான் புடுங்கி சாப்பிடுவேன். அதனால எங்க செட் நல்லா இருக்கும்ல ஒரு மாதிரி. ஆமா. நான் நெறைய பேர் நீ என்னைக்காவது வந்து நம்ம வந்து பொன்னி செட்ட வந்து ரொம்ப மிஸ் பண்ணது உண்டா? இப்ப கூட மிஸ் பண்றேன். நம்ம 2 பேரும் பேசுறப்ப நம்ம செட்ல எல்லாருமே இருந்தா எனக்கு நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு ஆக்சுவலி. ஸோ லைக் நானும் நெறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். பொன்னி எப்படி க்ளோஸ் டூ ஹார்ட்னா, அ லைக் எல்லாருமே வெளிய சொல்லுவாங்கல்ல. நாங்கலாம் வந்து ஒண்ணா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி மேபி அது உண்மையா நம்ம கூட இருக்கலாம். ஒண்ணாலாம் உட்காந்து யாரையும் தப்பா சாப்பிட்டதுலாம் இல்ல. அந்த டைம தாண்டி அந்த நம்ம எல்லா டைம டைமும் தாண்டி ஒண்ணா தான் இருப்போம். எல்லா இடத்துலயுமே ஒண்ணா தான் இருப்போம். இந்த எஸ். ஈகோ கிளாஷே இருந்ததே கிடையாது நமக்கு அது. எனக்கு நான் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வந்து அசார கலாய்ச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அசாரு, டாடி எல்லாம் குரூப்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ல்ஸ் ஹாஸ்டல்ல உட்காந்து. ஒரு மாதிரி எ யார்ட்டயும் ஒரு வக்ரம் கிடையாது. ஒரு வன்மம் கிடையாது. அந்தந்த சமயத்துல சண்டை போட்டுருக்கும். அது உடனே தீந்துரும். ஜனனி ஆகட்டும், மாம்ஸ் ஆகட்டும், இப்ப ரெஹான் ஆகட்டும், குட்டி ஆகட்டும், லைக் நெறைய மாறுன நம்மளோட பிரீத்திஸ் ஆகட்டும், எல்லா பிரீத்தியும், எல்லா வெண்ணிலாவும், லைக் அது ஒரு 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 நல்ல யா. மொமெண்ட் அது. அதிகமான இவருக்கு பதில் இவர் நடந்தது எங்களுக்கு மட்டும் நம்ம தான். வீட்ல இருந்தத தாண்டி நம்ம அந்த செட்ல இருந்தது தான் ஜாஸ்தி. ஆமா. ஒரு மாரி ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் டைரக்டர் சார் நீராவி பரணி சார்லாம் வந்து வேற மாரி ஆமா. இருக்கும். ஒரு மாரி லவ் பண்ணி வேலை செய்வோம் அந்த விஷயத்த. நான் இப்போ வரைக்குமே நான் மிஸ் பண்ற டீம்னா பொன்னி டீம ரொம்ப பொன்னி மிஸ் டீம். பண்ணுவேன். கேஷ் அண்ட் க்ரூ. Who will eat the most on set? சாப்பிட்டுன்னே இருக்கிறதா? 2 2 பேருமே சாப்பிட்டு அவ ஆர்டர் பண்ணுவா நான் புடிச்சு சாப்பிடுவேன். அது ஒண்ணு எங்க இருக்கும். 2 பேருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கு. லைக் ஆஃப்டர்நூன் லஞ்ச் இருந்தா பக்கத்துல உள்ள கல்பாசி கல்பாசி போய் போயிடுவோம். சாப்பிடுவோம். இல்லன்னா வந்து வேற எங்க ஆந்திரா மீல்ஸ் ஆந்திரா போய் மீல்ஸ். சாப்பிட்டுருவோம். எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு நான் என்ன சாப்பிடுறனோ, அத அங்க இருக்க எல்லாருமே சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அதனால வந்து எல்லாரையும் தூக்கிட்டு போய் சாப்பிட வைக்கிறது என்னோட பெரிய பழக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆனா ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவோம். ஸோ அதனால வி அதனால கைஸ் ஆர் சாப்பிட்டுன்னே ஃபுட்டீஸ். தான் இருப்போம். எஸ். வயசு மொதல்ல உடம்ப குறைக்கிறேன்னு சொன்னப்ப, அவளுக்கு ரோஸ் மில்க் பழக்கப்படுத்தி விட்டு, ஒரு நாளைக்கு 1 ரோஸ் மில்க் குடிக்க வச்சது நான் தான். அதுக்கப்புறம் பாருடா ஆரம்பிச்சது இப்பதான் குறைச்சிருக்கேன். குறைச்சிட்ட வயசோ, நான்லாம் எதுக்கு குறைச்சிட்டு விட்டுட்டேன் அவ்வளோதான். Who will know all the industry gossips? காசிப்பா? இண்டஸ்ட்ரி காசிப். எங்க காசிப்பே பெரிய காசிப். எங்களுதே காசிப் இருக்காதுங்க. எங்களுக்கு காசிப் வந்தாவே நான் போய் காமெடியா தான் சொல்லிட்டு இருப்பேன். நேத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னையும் உன்னையும் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருப்போம். அதனால காசிப்ஸ் பெருசா நாங்க பேசிக்கவே மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சு காசிப் பேசுறதுக்கு செட்ல ஒரு ஆள் இருக்கா. எங்களோட வாழ்க்கை ஸ்டோரியே எங்களுக்கு ஒரு காசிப் தான். எங்களுக்கே அது காசிப் தான். நாங்களே ஒரு காசிப் தான். அதனால பெருசா காசிப்ஸ் பெருசா இல்ல. எஸ். ஸோ என்ன சமைச்ச, புதுசா என்ன சாப்பிட்ட அப்படிங்கிறத வேணா பேசிப்போம். இத விட அது சொல்ல முடியாது. என்னது? இல்லடா காசிப்ன்னு இருக்குல்ல. அது காசிப்ன்னு இல்ல. லைக் என்னடா மச்சான் பண்ற? லைக் என்ன என்ன சாப்பாடு? அது என்ன அது என்ன நல்லா இருக்கும். பண்ணிருக்க? நேத்து என்ன அந்த சாப்பிட்ட, மாதிரி. எங்க போய் சாப்பிட்ட எஸ், அப்படிங்கிற எஸ், மாரி இருக்கும். எஸ். இவளுங்கலாம் என்ன கரெக்ட் பண்ணி வைக்கலாம்னு ஏதேதோ புள்ள ட்ரை பண்ணாளுங்க பாவம். வேஸ்ட்டா தான் போயிடுச்சு இவளுங்க. So who will get affected by trolls? அதான். வைஷு அப்பையிலேருந்து ட்ரோல் பண்ணாங்கன்னா, அத வந்து விட்டுருவேன். எனக்கு இப்போ வரைக்குமே இந்த ட்ரோல்ஸ், ஹேட்டர்ஸ் அத வந்து பெருசா நான் மைண்டுக்கு எடுத்துட்டு போவே மாட்டேன். ஆனா வைஷு அப்படி கிடையாது. வைஷு வந்து யாராவது ஏதாவது சொல்ட்டாங்கன்னா, அவ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவா. பட் அத வந்து 100% மண்டையில போய் எடுத்துப்பா. ஸோ லைக் அது அத நான் நானே உன்ட்ட ஒரு ப்ராசஸ் அத பண்ணி நான் உனக்கு ஒரு டிப்பா குடுக்குறேன் சரியா? லைஃப்ல அ நமக்கு வந்து அது மனுஷனோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். நம்ம நம்ம போஸ்ட்க்கு கீழ ஒரு 100 நல்ல மெசேஜ் இருக்கும். அத நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதுல ஒரே ஒருத்தன் நெகட்டிவா ஒண்ணு போட்டிருப்பான். அந்த நெகட்டிவ் யாரு? அவன் என்ன பண்றான்? அவனுக்கு மியூச்சுவல் யாரு? இவங்கலாம் இருக்காங்களா? அப்படி நோண்ட ஆரம்பிப்போம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் நெகட்டிவா பேசினா பேசிட்டு போட்டும். அதுவரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. இது எங்களுக்கு உள்ள நடந்த ஒரு விஷயம். சேதுபதி என்ன சொன்ன கதை தான். இஃப் யூ ஹேவ் டைம் நான் சொல்லட்டா? யா யா. புத்தர்ட்ட வந்து ஒருத்தன் போய் சொல்லுவானாம். புத்தர்ட்ட வந்து ஒருத்தர் உட்கார்ந்திருக்கப்ப அவர் இந்த இந்த பிளேட்ல போய் ஒரு பூவெல்லாம் போடுவாங்க. எடுத்து போறான்.
ஸோ அது அப்படியே மறைஞ்சு போயிடும் எடுத்துப்பாங்களாம். ஸோ லைக் இந்த மாதிரி நறுமண பொருளாக போடுவாங்க, அது மறைஞ்சு போயிட்டே இருக்குமா, சிரிச்சிட்டே இருப்பாராம். பார்த்துட்டே இருந்த ஒருத்தர் செம காண்டா இருக்கிற அழுக்கு குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் போடுவாங்க. எடுத்துட்டு போ புத்தர் வச்சுக்கோ போ, எல்லாம் ஊரே நார்ட்டு போ அப்படின்னு கொட்டு போயிட்டே இருப்பாங்க. 1 மணி நேரம் ஆகுமா 2 மணி நேரமா அது மறையாது அங்கேயே உள்ளே இருந்துட்டே இருக்குமா, எடுக்கவே மாட்டாங்களாம். திருப்பி போயிட்டு வந்து பார்க்குறப்போ ஒரு நாள் அங்கேயே இருக்குமா. மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போயிட்டே இருக்குமா, அது மட்டும் போகவே போகாது. அவன் போய் கேட்பானே, என்ன ஏன் இது அப்படின்னு. இந்த நீ போட்டிருக்கிறது வந்து உன்னோட அழுக்கு சரியா, அதை எப்போ நான் எடுத்துக்கிறனோ அப்பதான் அது என்னோடதா மாறுது. அதை நீ போறதை எடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னா. அதே மாதிரி தான் ஒருத்தங்க நெகட்டிவ் சொல்றது அவங்க மைண்ட்ல இருக்க வக்ரத்தையும் அவங்களோட விஷயத்த கொட்டுறாங்க. அதை ஏன் நீ அள்ளணும்னு நினைக்கிற, அவ்வளவுதான். அதை விட்டுரு, அவங்க அப்படிதான். யாரை பத்தியும் நம்ம ஜட்ஜ்மெண்ட்லாம் இங்க பண்ண வரவே இல்லை வைஷு சரியா. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும் ஓகேவா. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த ட்ரோல் பண்றவங்க அவங்களுக்கு அவங்க பண்ணா என்ன பண்ண முடியும். உனக்கு பிடிக்காதவங்களுக்கு நீ ப்ரூவ் பண்ணி அவசியமே கிடையாது. உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. உனக்கு முன்னாடி சிரிச்சுட்டு பின்னாடி பேசுற 10,000 பேர் வேணுமா? உனக்கு முகத்துக்கும் முன்னாடிக்கும் சேர்ந்து இருக்க ஒரு 10 பேர் வேணுமான்னு கேட்டா, அந்த 10 பேர் போதும் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு. நானும் ஒரு காலத்துல வந்து ஐயோ! எனக்கு அது நம்ம ஃபேஸ் பண்ணது இல்லடா. புதுசா அத ஃபேஸ் பண்ணும்போது, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அத ஓவர் கம் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா, நான் அத ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கப்புறம், ஏன் 10 மெசேஜ் வந்து 20 மெசேஜ் பண்ணட்டும். இல்ல நம்ம நான் தான் சொல்றேன்ல, அத விட்டுறலாம் அவ்வளவுதான். எஸ். கரெக்ட். லீவ் த டன். நெகட்டிவிட்டி ப்ரோ. எஸ் ப்ரோ. எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சா? அப்பாடா. வேற? அவ்வளவுதான். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் எவ்ரிதிங் காட் ஓவர். ஓகே. வைஷுட்ட நான் இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னா, ஆ. ஏன் வைஷு இப்ப திடீர்னு ஆங்கரிங் ஏன் இந்த மாதிரி? உண்மையா சொல்லிட்டா இல்ல உண்மையை வந்து சொல்லு. உண்மையாவே சொல்றேன். லைக் ஆங்கரிங் அப்படின்ற ஒரு பாத்தை வந்து நான் யோசிச்சதே கிடையாது. ஸோ நம்ம எப்பவுமே ஒரே பாதையிலேயே போயிட்டு இருக்கோமே, நமக்கு இது வருமா வராதா அப்படின்னு நான் வந்து யோசிக்க மாட்டேன். பட் ஆனா ஒருத்தவங்க வந்து கேட்கும்போது, ஆமா நமக்கே இது வருமா வராதா நம்ம கத்துக்கலாம். லேர்னிங் வந்து தப்பு இல்லைல்ல. ஸ்டில் ஐ எம் லேர்னிங் ஃபேஸஸ் தான். ஓகேவா. ஆக்டிங்லேயாவே இருக்கட்டுமே, நான் லேர்னிங் ஃபேஸஸ்ல தான் இருக்கேன். ஓகேவா. ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இதையும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுனால அப்படிங்கிற தான். ஜாலியா இதுக்காக ஒரு எஸ். எனக்கு இந்த பாட்காஸ்ட் பண்றது எனக்கு ஒரு ஆசை இருந்தது எஸ். சரியா. நான் தெரியல எப்ப பண்ண அண்ட் ஐ போறேன் கேன் தெரியாது. லேர்ன் சோ மச் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஆங்கரிங். ஏன்னா நான் எப்பவுமே வந்து அந்த சீட்ல உட்காந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். பட் ஆனா இந்த சீட்ல உட்காந்து ஒரு கேள்வியும் அவங்க கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிற விஷயமும் ஜாஸ்தியா இருந்தது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு பார்த்து இதோட கொஞ்சம். டே ஸோ அங்க அந்த சைட்ல இருந்து நிறைய நான் கத்துக்கிறேன். சி இது வந்து ஒரு மாதிரி அவங்க பேசுறத நம்ம லிசன் பண்ண ஆரம்பிச்ச ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். நீ இங்க ரசிக்க ஆரம்பிச்சனா அங்க உன்னை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா ரசிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க் யூ ஸோ மச் ஷபு. அண்ட் இந்த ஷோக்கு வந்து அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம எப்பவுமே பேசுறதா. பட் ஆனால் மக்களுக்கு இதை பார்க்கும்போது இன்னும் ஐ திங்க் நிறைய பேர் ஹாப்பி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் பார்த்தோன்னா சபரி இன்டர்வியூ பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா என் சேனலில். அதான் சரி ஓகே இன்னைக்கு சபரி இன்டர்வியூ பண்ணியாச்சு அப்படின்னோடனே எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்மளோட கெமிஸ்ட்ரி எப்படின்னா இதே மாதிரி தான். அதான் சொல்லாம கொள்ளாம ஒரே மாதிரி வைஸ் போட்டுருக்கோம்ல அந்த மாதிரி. ஸோ லைஃப்ல எல்லாமே உனக்கு நல்ல விஷயங்களே நடக்கட்டும் சரியா. எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருங்க. இவ்வளவுதான் லைஃப். ஸோ அதனால நம்ம யாரை பத்தியும் வெறுத்து அதுக்கு டைம் பண்றதுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. அதனால வந்து எல்லாருமே சந்தோஷமா இருங்க. எல்லாரையும் லவ் பண்ணுங்க. ஓகே. ஐ லவ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ. ஸோ ஸ்டார்ஸ் டைரிஸ் வித் வைஷு. ஸ்டார் டைரிஸ் வித் வைஷு ஷோ வந்து மறக்காம பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஆஹான்னு சொல்லுங்க. ஓஹோன்னு கூட சொல்லுங்க. இது என்ன? ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்காக வந்து எங்க டீம் வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து ப்ரிப்பேர் அது பண்ணி ஏதாவது கொலாப்ல பிடிச்சி வச்சிருக்காங்க. வச்சிருப்பீங்களா? பாவம் ஏதாவது பிளேட் தூக்கிட்டு வந்திருப்பீங்க. இல்ல காசு போட்டு வாங்கி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. லவ் கம்ஸ் ஃப்ரம் அஸ். ஓகே சூப்பர். அதனால அது நம்ம கிட்ட இருந்து தான் வரணும் அப்படின்றதுனால அவங்க கிட்ட இருந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நான் சும்மா So லாடிக் சொன்னேன் ஆக்சுவலி இருந்தாலும். ஸோ எங்க டீம் வந்து உங்களுக்காக ஒரு லவ் வந்து ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என்னது? ஓ தட்டல அவர் அங்க வந்து மைக் மேல கட்டிடுவான்னு கேக்குறாரு. ஓ மீ டூஸ் கேக் ஸ்டுடியோ ப்ரௌனிஸா ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா சாப்பிடுவேன். அண்ட் தேங்க் யூ வைஷு. ஸோ Thank என்னைக்கும் you. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். Thank you. ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம இன்னும் எத்தனை ஸ்டெப்ஸ் எங்க போனாலும் நம்ம கண்டிப்பா லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணி will still remain the same friendship. Always. And எப்பவுமே ஹாப்பியா ஜாலியா நீ நினைச்ச எல்லா ட்ரீம்ஸும் அச்சீவ் பண்ணி ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் அங்க நிற்கும் போது என் ஃப்ரெண்ட் அன்னைக்கு கஷ்டப்பட்டானா இன்னைக்கு அவன் சூப்பரா இருக்கான்னு நான் பார்த்து ஹாப்பி ஆகணும். கண்டிப்பா. பை. Thank you.